கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ். கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ். فلولا إن كنتم غير مدينين وإن كنتم صادقين وأما إن كان من المقربين فرح وريحان وجنة نعيم وأما إن كان من أصحاب اليمين فسلام لك من أصحاب اليمين وأما إن كان من المكذبين الضالين ونزل من حميم وتصلية الجحيم إن هذا له حق اليقين فسبح باسم ربك العظيم. صدق الله العظيم. السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا بذكر الله تطمئن القلوب. صدق الله العظيم. அனைத்து புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கு உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இல்லோகத்தின் தலைவர் சையதுல் அன்பியா ஹஜரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் தூய்மையான குடும்பத்தினர்கள், சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், முஹத்திஸீன்கள், ஃபஸீரீன்கள், முஜ்தஹிதீன்கள், இமாம்கள், ஷேகுமார்கள், உலமாக்கள், முன்னோர்கள், நம்மவர்கள் ஓரா உம்மத்தினர்கள் மீதும் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹுடைய மாபெரும் பேரருள் அல்லாஹ் நம்மவர்களை அவனை திக்ர் செய்யக்கூடிய ஒரு உயர்தரமான உன்னதமான கூட்டத்திலே அல்லாஹ் நம்மளை ஆக்கியிருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். நான் வாசித்து காண்பித்த ஆயத்திலே அல்லாஹ் கூறுகின்றான்: அலா பி திக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். அறிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டுதான் உள்ளங்கள் நிம்மதியை பெறுகின்றன என்று அல்லாஹ் கூறுகின்றான். உள்ளம் நிம்மதி பெறுவது என்பது இது லாஹிரான ஷரியத்துடைய அமைப்பு. பொதுவான மக்களுக்கு அல்லாஹ் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த திக்ரின் மூலமாக உள்ளங்கள் நிம்மதியை ஏற்படுத்துகின்றன என்பது. பல சஞ்சலங்கள், பல கஷ்டங்கள், பல சிரமங்கள், பல விஷயங்களில் அடிபட்டு வளர்க்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு ஒரு திக்ரு ஒரு அருமருந்தாக இருந்து அவனுடைய உள்ளத்தை நிம்மதியை ஏற்படுத்துகின்றன. இது வெளிப்படையான பொதுவாக எல்லாத்துக்கும் கிடைக்கக்கூடிய அல்லாஹ்விடத்தில் கிடைக்கிற ஒரு அன்பளிப்பு. ஆனால் அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களுக்கு இது பத்தாது. அல்லாஹ்வை நெருங்கக்கூடியவர்களுக்கு இந்த நிம்மதி பத்தாது. அதனுடைய டேஸ்ட்டும் அவளுக்கு தெரிந்திருக்க வேண்டும். இந்த திக்ரின் மூலமாக நிம்மதி மட்டுமல்ல, அதனுடைய டேஸ்டையும் நாம் அறிந்திருக்க வேண்டும். இது ஒரு நிலை. இதற்கு அடுத்த நிலை என்னவென்று சொன்னால், இந்த திக்ரின் மூலமாக டேஸ்டை அறிவதோடு அல்லாஹ்வையும் அறிவதற்குண்டான வழிவகைகளை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். இது மூன்றாவது நிலை. இன்றைக்கு நம்ம திக்ரு செஞ்சாலே மனுஷன் ராகத்தாக இருக்குது போதும் அப்படின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். ஆனால் இரண்டாவது நிலைக்கு மூன்றாவது நிலைக்கு வருவதில்லை.
கிதாபில் என்ன எழுதுகிறாங்க அப்படின்னா, ஒரு மனிதன் ஷரியத்துடைய அந்த அமைப்பில் நடந்து அதற்கு மேற்கொண்டு ஒரு நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் அவன் ஒரு ஷேகுடைய கரத்தை பிடிக்க வேண்டும். ஒரு ஷேகுடைய கரத்தை பிடித்தால் அந்த நிம்மதியோடு அந்த திக்ருடைய டேஸ்ட்டையும் நமக்கு அவர்கள் உணர்த்துவாகின்றார்கள். ஆனால் அது உடனே கிடைக்குமா அல்லது லேட்டாகுமா என்பது நம்மளுக்கு கையில் கிடையாது. அவங்க எப்படி தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ, எப்படி அதற்கென்று தன்னை தயார் பண்ணுகின்றார்களோ, எப்படி அவர்கள் எல்லா வேலையிலும் விட்டுவிட்டு இதற்கென்று தன்னை அர்ப்பணிக்கின்றார்களோ அப்பொழுதுதான் கிடைக்குமா என்றால் அதுவும் நமக்கு சொல்ல தெரியாது. இது ஒரு ஷேகுடைய பையத் வாங்குறதுக்கு பின்னாடி ஒரு நிலை. இந்த நிலையில் அவர் வெற்றி பெற்று அதனுடைய டேஸ்டை ஷேகு மூலமாக அவர் அறிந்து கொள்வாரேயானால் அதற்கு அடுத்த ஸ்தானத்திற்கு அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே தன்னை அறிமுகப்படுத்தி விடுகின்றார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபைக்கு போன உடனேயே அவர் ஃபனாஃபிர் ரசூலாக மாறிவிடுகின்றார். ஃபனாஃபிர் ரசூலாக மாறும் பொழுது அவருடைய உள்ளத்திலே டேஸ்டோட உள்ளத்தால் பார்க்கக்கூடிய ஆற்றலையும் அல்லாஹ் கொடுக்கின்றான். ஒரு மனிதனுக்கு வெளிரங்கமான கண்கள் என்பது இது, உள்ரங்கமான கண்கள் என்பது கல்பு. கல்புல பார்க்கக்கூடிய ஆற்றல் கிடைப்பது என்பது ஸல்லல்லாஹுடைய சபைக்கு போனால் தான் கிடைக்கும். ஆனால் இன்றைக்கி நம்ம கண்ணால் பார்க்கறது கூட தயாராக இல்லை. ஒன்றும் யாரையும் தப்பாக சொல்லவும் முடியாது, ஏன்னா சுற்றுச்சூழல் அந்த மாதிரி இருக்குது. நம்ம ஒரு அமைப்பை செய்யணும்னு ஆசைப்படுறோம், சுற்றுச்சூழல்கள் நம்மளை கெடுக்கக்கூடிய காரியங்கள் நிறைய இன்றைக்கு உண்டாயிருச்சு. அவைகளை தப்பிக்கிறது என்பதே சாதாரண விஷயம் அல்ல, மிகப்பெரிய போராட்டம் தான். ஆனால் அந்த போராட்டத்தில் மீறி வரண்டாக்க ஏதாவது ஒரு கான்காவில் போய் எதையும் எதிர்பார்க்காமல், சாப்பாட்டையும் எதிர்பார்க்காமல் அல்லாஹ்வை மட்டும் எதிர்பார்த்து உட்கார்ந்திருத்தல், அந்த மாதிரி ஒரு கான்கா இன்றைக்கி இருக்கிற அளவுக்கு இல்லை, கிடையாது, எங்கேயும் கிடையாது. எங்கேயாவது ஒரு கான்கா வச்சுக்காண்டாக்க ஏதோ பாட்டயத்தில் அந்த ஷேக் வருவாங்க, அவர்கள் தரப்பிச்சுவாங்க, அது பத்தாது. முழுமையாக அவங்கள தன்னை அர்ப்பணிக்கணும். அதில் ஷேகுல் இருந்த ஹாஜா முன்சி அஜிபி ரஹ்மத்துல்லாஹி கூடவே நம்ம டெல்லி அணையக்கூடிய குத்துபுதீன் பக்தியார் காங்க கூடவே இருப்பாங்களாம். சாப்பாடு என்னங்கிறது யோசிக்கவே மாட்டாங்களாம். இன்றைக்கி டைம் ஆகிட்டாக்கா எங்கடா டீ குடிக்கலாம், ஆமா டீ வாங்கி கொடுங்க, அல்லது நான் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கி இருந்து ஆகிடுச்சு. சாப்பாடு நேரம் வந்துடுச்சு, என்ன சாப்பிட்லாம், நீங்கள் வாங்கி தரீங்களா அல்லது நான் வாங்கி தரவா அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்றைக்கி நம்ம தள்ளப்பட்டோம். இதுதான். ஆனால் அவங்க என்ன செய்யலை, சாப்பாட்டை பற்றியே கவலைப்படலை. கிடைச்சா சாப்பிடுவா இல்லட்டு இல்லை, நீங்கள் கிடைச்சாலும் நப்சு பறக்குது, நிறைய சாப்பிடணும். ஆமாம், அடுத்தவங்க பார்க்க தான் கிடையாது, அவன் அள்ளி சாப்பிடுது, அதை எடுத்து வச்சு சாப்பிட்டு கொண்டிருக்க. ஆன்மீகவாதிகள் சாப்பாட்டின் மீது அக்கறை இருக்க மாட்டார்கள், அதன் மீது ஆசைப்பட மாட்டாங்க. இதைத்தான் சாப்பிடணும் அதையும் சாப்பிடுங்கிறது அவங்கள்ட்ட கிடையாது. அவங்கள்ட்ட அந்த நிலையம் கிடையாது அவங்கள்ட்ட ஆனால் இன்றைக்கி நம்மகிட்ட எப்படி இருக்குது, என்ன தொடுக்க வச்சுக்க, ஒன்றும் சரியில்லை, அந்த காலாட்சி எடுத்துருவா, அந்த மிச்சரை எடுத்துருவா, இப்படித்தான் நம்ம சொல்கிறோம். ஏன்டா அதாவது ஒரு கருவிக்கு பத்தாதான், வேற பத்தாதான், அதெல்லாம் வேணுமா? நஃப்ஸ் கேட்குது, நஃப்ஸு கேட்கறதுக்காகவே கொடுக்கலாம். தவிர வயிற்றுக்கு சாப்பிட்டா போதும், அல்லாஹ்வை இபாசியத்துக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நிலை மாறி போச்சு. இன்றைக்கி எல்லோரும் அப்படி தான் இருக்காங்க. நானும் அப்படித்தான், நான் சொல்ல முடியாது. அது ஆமாம், நானும் மாறணும், எல்லோரும் மாறணும். அதில் ஆமாம்,
அந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சிக்கு ஒரு பசிக்காக வேண்டி, கடன் இல்லாமல் வாழ்வதற்காக வேண்டி, நல்ல வியாபாரம் நடக்க வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் செய்கை தேடி போகிறோமே தவிர இன்னைக்கு. ஆனால் அல்லாவை அடைய வேண்டும் என்பதற்காக வேண்டி போகக்கூடியவர்கள் கம்மி. ஆனால் வாயில் சொல்லிக்கிடுவாங்க, அல்லாவை அடையணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு ஏதாவது உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 3 நாளைக்கு சாப்பிட இங்கே உட்காந்து திக்கிரிச்சிங்கன்னா செய்வாங்களா யாராவது? ஒரு வாரத்துக்கு திக்கிரி செய்யுங்க, எங்கேயும் போகக்கூடாது, தண்ணீர் குடிக்கக்கூடாது அப்படி தான் செய்வாங்களா? ஆரணிக்கு தயாராகிட்டாங்க. அப்போ அதுக்கு தயாரானதான் ஈமானுடைய டேஸ்ட்டை, திக்ருடைய டேஸ்ட்டை அறிய முடியும். ஆனால் கிடையாது. சொல்கிறது எனக்கு சேர்த்துன்னு சொல்கிறேன். நான் மட்டும் யோக்கியம் சொல்ல வரல. இல்லை மாஷா அல்லாஹ் ஏதோ கொடுத்துருக்கு, அது வேறு விஷயம். ஆனால் அந்த நிலையை அடைய வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய ஷைகுமார்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சன்னிதானத்துக்கு கொண்டு போய் உட்கார வைக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த நிலையெல்லாம் பார்க்கணும். நம்ம ஏற்கனவே நேற்று அஜித்து யாரோ பயன் சொன்னாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கனவு கண்டாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து கனவு பார்க்குறாங்க. சரியான பசி நேரம். அவருக்கு வந்து ஒரு பெண்மணி பேரிச்சம்பழத்தை கொண்டு வர்றாங்க, ஒரு தட்டு நிறையா. அப்போ ஸல்லல்லாஹு ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டு இன்னொரு பேரிச்சம்பழத்தை அலியை கொடுத்து சாப்பிடுங்கன்னு சொல்லி போட்டு மிச்ச பேரிச்சம்பழம் பூரா எடுத்துட்டாங்க. பசிக்குது, எனக்கு தான் எல்லாத்தையும் நீ சாப்பிடுங்கன்னு சொல்லுவான்னு நினச்சாங்க அவங்க. நான் சொல்லலை, எல்லாத்தையும் பார்த்து கொடுங்க நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்போ அலியத்தை கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், தங்களை மாதிரி பிரித்து கொடுக்கவா அல்லது அல்லாஹ் சொல்ல பிரித்து தரவா அப்படின்னு கேட்டாங்க. அப்போ அவங்க யோசிச்சு பார்த்துட்டு அல்லாஹ் சொல்ல பிரித்து கொடுங்க அப்படின்னாங்க. ஒருத்தருக்கு அதிகமாகவும், ஒருத்தருக்கு கம்மியாகவும், ஒருத்தருக்கு ஒன்றுமே கொடுக்காமனு இப்படி போனாங்க. எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ் முறையிட்டாங்க, யார் ரசூலல்லாஹ் எல்லாத்துக்கும் ஞாபகம் கொடுக்கல, ஒருத்தருக்கு அதிகமாக ஒருத்தருக்கு கம்மியாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு முறையிட்டாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, என்ன சொன்னீங்க? நான் தான் உங்கள்கிட்ட கேட்டேன்னா இல்லைங்களா, அல்லாஹ் பங்கு பிரிக்கவா அப்படின்னு கேட்டு, நீங்கள் இங்கே பிரிக்க வந்தாக்கா நியாயமாக கொடுத்துருக்கணும். ஏன்னா நீங்கள் எங்களில் ஒருவர். ஆனால் அல்லாஹ் வந்து ஒருத்தர் பணக்காராக்க, ஒரு ஏழாக்கிருக்க, உனக்கு ஒன்றுமெல்லாம் ஓட்டானே வச்சுருக்க, இது அவனும் அல்லாஹ்வுடைய பங்கு அது. அதனால் அல்லாஹ் சிப்பாக பிரித்து கொடுத்துட்டாங்க. சரதாக சிரிச்சுக்கிட்டாங்க. இதே நிலை காலையில் உமர்ல தன்னுடைய ஆட்சி காலம். அது இப்போ கனவு கண்டது. அவங்க உமர்ல தொழுவிக்கிறாங்க. தொழு வச்சு உட்காந்துக்கும் போது ஒரு பெண்மணி பேச்சு கொண்டு வராங்க. அப்போ வந்து அதே மாதிரி அவங்க ஒரு பேன் சார் போட்டு ஒரு பேஞ்சை வந்து அழிய கொடுத்துட்டு இதெல்லாம் பங்கு கொடுக்குறாங்க. அப்பயும் அங்கே மாதிரி கேட்குறாங்க, என்ன ஹலீஃபா அவர்களே, எனக்கு கொஞ்சம் பேருந்து அதிகம் கொடுக்கூடாதா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் கொடுக்காத 2வது பேரிச்சம்பழத்தை உனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஈமானுடைய டேஸ்ட்டை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள், ஞானத்தை அவர்கள் அறிந்திருக்கின்றார்கள். ஆமாம், தப்லீக் ஜமாத்தில் ஒரு சம்பவம் இருந்துச்சு. பாலன்பூரி பெரிய மகான், உலகம் பூராவுடைய பயானை கேட்கறதுக்கு மக்கள் கூட்டமாக வருவாங்க. பெரிய ஆலிமும் கூட. அவங்க வந்து மர்கஸில் காலையில் 4 மணி நேரம் பேசுவாங்க எப்போதுமே. அவங்க அவ்வளோ பெரிய பரமசிவாங்க, நிறைய கிதாபுகள்லாம் அடி கொண்டு வந்து வச்சுட்டு பேசுவாங்க. அவங்க ஒரு கனவு வாங்குறாங்க. ஸல்லல்லாஹுடைய சபை கூட்டியிருக்குது. கூட்டியிருக்கும் பொழுது ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க, இன்றைக்கி மர்கஸில் இன்றைக்கி யார் பேசுறது? அப்போ அலியில் தான் சொல்கிறாங்க, உமர் பகல் பேச சொல்லலாம். அப்போ என்ன தள்ளி பேச சொல்லலாம்? என்ன சொல்கிறாரு? இல்மதுக்கிற பற்றி பேச சொல்லலாம் அப்படியே சொல்கிறார். முடிஞ்சு போச்சு. சுபுவுக்கு முன்னாடி அங்கே மர்கஸில் உள்ள அந்த பெரியாரெல்லாம் ஹஜரஜி முன்னிலையில் மசூரா பண்ணுவாங்க, இன்றைக்கி என்ன செஞ்சுக்கிறாமா. அப்போ ஹஜரஜி கேட்குறாங்க, இன்றைக்கி யார் பயந்து சுபுக்கு நடிக்கிறாங்க. அப்போ ஒரு சிலர் சொல்கிறாங்க, உமர் பாப்ளே செய்வார் அவனாங்க. எந்த தலைவர் பேசுவாங்க அப்படிங்கும்போது அப்போ ஹஜரஜி சொல்கிறாங்க, ரசூலுல்லாஹ் சொன்ன அந்த 80 கூட பேசுகின்றாங்க. அது அவங்களுக்கு எப்படி தெரியும்? இதுதான் அவங்களுக்கு ஞானத்தில் மூழ்கிவிட்டால்
மனக்கண்ணால் எல்லாத்தையும் தெரிந்து கொள்வார்கள். அந்த அமைப்பு கிடைக்குமா? நமக்கு கிடைக்கணும், முயற்சி பண்ணணும், போராடணும், போனாலும் கிடைக்கும், இல்லைன்னா கிடைக்காது. ஏதோ நல்ல சாப்பாடு கிடைச்சா மூக்கு பிடிச்ச சாப்பிட்றோம், நல்ல சாப்பாடு இருந்தாக்க கொஞ்சம் சுமாராக இருந்தாக்கா பேருக்கா சாப்பிட்டு போதுங்க அப்படிங்கிறோம். நான் கூட உட்காந்து சாப்பிட பார்த்து நீங்கள் அதில் பார்த்தா ஆன்னு எல்லாம் இல்லாலும் பறக்குது. அதுக்கு அது சாப்பிடணும், மிச்சர் அதை சாப்பிடு, அதை சாப்பிட்டு கறி வாங்கி சாப்பிடு, அதை சாப்பிடு. இப்படித்தான் நஃப்ஸு பறக்குதே தவிர வயிற்றுக்கு சாப்பிட்டா போதும் என்ற நிலைக்கு இன்றைக்கி யாரும் தயாராக இல்லை. எத்தனை இருந்துச்சோ எல்லாரும் சாப்பிடணும், சரி நம்ம பேருக்காக கொஞ்சம் சாப்பிட்டு பிடிச்சிடுமே அப்படின்னு நினைக்க இன்றைக்கி இல்லை, யாருமே இல்லை. ஆக சாப்பாட்டில் குறை செய்யறதில்லை, ஆனால் அமலுக்கெல்லாம் குறை செய்யணும். அதுவும் காரணமே. நல்லா சாப்பிட்ட உடனே அமல் செய்ய முடியுமா? முடியாது. நல்லா பாப்பாடு தூங்க வச்சுடும். இதுதான் இன்றைக்கி நடக்குது. இன்றைக்கி அப்போ ஈமானுடைய டேஸ்ட்டை அடையணும்னு சொன்னாக்க ஷைகுமார்களை பின்பற்ற வேண்டும். ஷைகுமாருடைய அந்த அமைப்பில் நம்ம போகணும். அவங்க எப்படி சாப்பிட்றாங்க, அவங்க என்ன சாப்பிட்றாங்க, அதில் அவங்க ஆசைப்படுறாங்களா சாப்பாட்டில், அல்லது அதிகமாக சாப்பிட்றாங்களா, இதெல்லாம் நம்ம கவனிக்கணும். ஆனால் யாரும் கவனிக்கிறதில்லை. ஆனால் கிடைச்ச வரைக்கும் மற்ற மாட்டுறோம் அப்படின்னு சாப்பிட்றோம். சாப்பாடு தேவை அளவுக்கே சாப்பிடணுங்கிறது நினைக்கிறதே இல்லை, கிடைச்சா ஃபுல்லாக சாப்பிட்றது. ஆனால் நம்முடைய தரிக்காவில் ஆனி பாபா சொல்லுவாங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அமல் செய்யுங்க, நல்லா சாப்பிடுங்க, நல்லா அமல் செய்யுங்க அப்படிப்பாங்க. அப்படின்னா என்ன கருத்து அப்படின்னு சொன்னால், நல்லா சாப்பிட்டாலும் நம்முடைய கவனம் அல்லாஹ் ரசூல் பக்கம் இருக்க வேண்டும். ஏற்கனவே உங்களுக்கு ஒரு சம்பவம் சொல்லியிருக்கீங்க, ஞாபகம் நினைக்கிறேன். கௌசுல் ஆலம் மஹீதுல் அப்துல் காதர் ஜினார் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ஒரு பெரியாருக்கு விருந்து கொடுப்பதற்காக வேண்டி அழைப்பு கொடுத்துருக்காங்க. அவங்க நான் இங்கே வர முடியாது, என் இடத்துக்கு கொடுத்துட்ருங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க இருக்கிற இடம் இவங்களுக்கு ஒரு நதிக்கு அப்பாலாம் அவங்க இருக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்துருக்காக வேண்டி ஒரு காதிமை கூப்பிட்றாங்க. காதிமை கூப்பிட்டு நீ அந்த பெரியாருக்கு போய் சாப்பாடு கொடுத்துடுவா அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் போகிறாரு, நதி குறுக்கில் ஓடுது. அந்த நதியை தாண்டி ஒரு ஸ்டீமர் வரணும், படகு வரணும். அன்றைக்கின்னு படகு இல்லை, அங்கே படகு இல்லை. எங்கே சொல்லிட்டு நினைக்கிறாங்கம்மா சொல்லலை கேட்டுக்கதவே. ஆமாம். அப்போ அந்த மனிதர் போல யோசிக்கிறார், எப்படா போகிறது புரியலை. திருப்பி இவர்கிட்ட வர்றாங்க, ஸ்டேக்கிட்ட வர்றாங்க. படகு போயிடுச்சு, நீங்கள் குறிப்பிட்டு அவங்க சாப்பாடு கொடுத்தீங்க, ஆனால் அவர் எதிர்பார்த்து உட்காந்துருப்பார், நான் எப்படி போகிறது? அப்போ அவங்க சொன்னாங்க, இவங்களுக்கு எத்தனை மனைவி? 4 மனைவி, 46 பிள்ளைகள். யாருக்கு? கௌசுல்லாத்துக்கு. இவ்வளவு மனைவிகளையும் இத்தனை பிள்ளைகள் வைத்துக்கூடிய சொல்கிறாரு, மனைவி டேஸ்டை அறியாதவன் வழிவிட சொன்னான், வழிவிடுன்னு சொல்லு. ஆற்றுல 6 வழிவிடுன்னு சொன்னான். அது மனைவியுடைய டேஸ்டை அறியாதவன் வழிவிட சொன்னான், வழிவிடு அப்படின்னு அந்த ஆற்றுல சொல்லு. ஆற்று உனக்கு கட்டாத மாதிரி ஆகி கொடுத்து நடந்து போயிட்டான். இவருக்கு ஒரே ஆச்சரியம், 4 மணியை நிற்காம வச்சுருக்காங்க, எத்தனை பிள்ளை இருக்குது, இப்படி சொல்கிறாரு அப்படின்ட்டு. நான் ஷேகிட்ட எதிர்த்து கேள்வி கேட்கக்கூடாது. உஸ்தாத்திட்ட கேட்டால் தான் புரியும், ஷேகுமாட்ட கேட்காம இருந்தால் புரியும். இதுதான் நடைமுறை விளக்கம். இப்படி ஷேகுமாட்ட எதிர்கேள்வி கேட்கக்கூடாது, ஆனால் ஆசிரியர்கிட்ட எதிர்கேள்வி கேட்கணும். அது கண்ணியமான முறையில் கேட்கணும். அங்கே கேட்டால் விளக்கம் தருவாங்க. கேட்காமலேயே மனிதனுடைய நிலைகளை அறிந்து அல்லது அறியாமலேயே அவர் சொல்லக்கூடியது நமக்கு ஒரு மருந்தாக போயிடுது. இதுதான் நடைமுறை. அதனால் அவர் கேட்காம போய் அந்த ஆர்டர் சொன்னார். அந்த மாதிரி 6 கட்டாந்தரம் ஆயிடுச்சு. போகிறாங்க, ஆச்சரியமாக போகிறாங்க. அல்லாஹ் அக்பர், எவ்வளோ பெரிய மகத்துவம் அப்படி அந்த போகிறாங்க. அந்த போய் இந்த பெரியாருக்கு பெரியவங்க பாபா ஷேக் சலாந்து நான் சொல்லி சாப்பிட போகிறாங்க. அவர் ஆர்வமாக வாங்கி சாப்பிட்றாரு.
கொஞ்சம் கூட பருக்க விடாமல் இப்போ நம்ம சொல்கிறோமா இல்லையா, பாவா கொடுத்து விட்டது, அதனால் நம்மளே சாப்பிடணும், ஒரு பருக்க கூட விடக்கூடாது, கீழே விழுவக்கூடாது. அப்படி சாப்பிட்டார். ருசிச்சு சாப்பிட்டார், ஆனந்தமாக சாப்பிட்டார். இது அந்த காலத்து பெரியார்கள் சாப்பாடு. நம்ம எப்படி இருக்கணும் சாப்பாட்டில்? நான் அடிக்கடி சொல்கிறது உண்டு, அதான் மிச்ச சாப்பாடு மிஞ்சக்கூடாது. மிஞ்சினாக்கா வீணாக போயிருந்தக்கானையும் சாப்பிடக்கூடாது, நஃப்ஸுக்கானையும் சாப்பிடக்கூடாது, நஃப்ஸுக்காவனையும் சாப்பிடக்கூடாது. மிச்சம் போனால் வீணாக போயிருந்து சாப்பிடக்கூடாது. ஆமாம், நம்ம பின்னாடி 4 பேர் நிற்கிறாங்க, என்னை பார்த்துக்கிட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்மளாம் பூரா சாப்பிடக்கூடாது. ஹிதமத்துக்கு 2 பேர் நிற்கிறாங்க, இந்த காலத்து அமைப்பு சொல்கிறேன், நிற்கிறாங்க. இல்லை நம்மளே பூரா சாப்பிட்டு இந்த கொஞ்சம் சாப்பிடு, நீ சாப்பிடுங்க அப்படின்னா ஹிதமத் செய்கிறவங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது. எங்கள் அஜித் அப்துல் சொல்லுவாங்க, உனக்கு யாராவது ஹிதமத் செய்கிறாங்களோ அவங்க சாப்பாடை பார்ப்பாங்க, உனக்கு கறியை பார்ப்பாங்க, டேஸ்ட்டு பார்ப்பாங்க, ஆனால் கடைசியில் கொஞ்சம் அவங்களுக்கு வச்சு அப்போ என்னது உனக்கு முதல்ல கண்டுபடாத உனக்கு முதல்ல ஒன்று. 2வது விஷயம்னாக்க அவங்களுக்கு பிரியப்பட்டு ஹிதமத் செய்ய வருவார்கள். ஆமாம், எங்கள் அப்துல் மஜீத் பெரிய சூஃபி, பெங்களூர் உஸ்தாது பார்க்க உஸ்தா போனாங்க. அவங்க சொல்லுவாங்க, எனக்கு கொடுக்கப்பட்ட சாப்பாட்டு பாசாலது எனக்கு காசு கொடுத்துறேன், எனக்கு சாப்பாடு வருது, முழு சாப்பாட்டையும் என்னால் சாப்பிட முடியும் என்று இருந்தாலும் கொஞ்சம் மிச்சப்படுத்தி பாலை கொடுக்குறீங்களா? ஏன் அது வேற, அது கொடுக்கணும். அதாவது நஃப்சானியத்துக்கு இடம் கொடுக்கக்கூடாது, மீனாக போயிருப்பதுக்காவடியும் சாப்பிடக்கூடாது, பின்னாடி நமக்கு ஹிதமத் செய்யக்கூடியவங்களை பார்த்தும் சாப்பிடணும். இது அன்றைக்கி போகிறேன். ஆனால் பெரியார் ஃபுல்லாக சாப்பிட்டார், நல்லா டேஸ்ட் சாப்பிட்டார். அன்றைக்கு அமைப்பு அப்படி சாப்பிட்டாலும் கூட காதிங்கள் யாரும் கோச்சிக்க மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்க இல்லையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு அபூபக்கர் காதிமாத்தே இருந்தாங்க எப்போதுமே. பசி, கடுமையான பசி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்காவிலேருந்து ஹிஜ்ரத் மதீனா போகிறாங்க, சரியான பசி. அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவுக்கும் கடுமையான பசி, ரசூலுல்லாஹுக்கும் கடுமையான பசி. ஒரு கிண்ணத்தில் பால் வருது, என்ன யார் சாப்பிட்றது? அபூபக்கர் எல்லாம் சொல்கிறாங்க, யார் சொல்லலாம் தாங்க சாப்பிடுங்க. இல்லை நீங்கள் சாப்பிடுங்க. இல்லை யாரை சொல்லலாம் நாங்கள் தான் சாப்பிடுங்க. ரசூலுல்லாஹ் சாப்பிட அவங்களுக்கு ஏற்பட்ட சந்தோஷம் இருந்துச்சு, ஆனந்தம் இருந்துச்சு, அதுக்கு அல்லாதே கிடையாது. யார் சொல்லலாம் ஃபுல்லாக சாப்பிடுங்க, நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவன் நல்லா ஃபுல்லாக செலவுனாங்க. அவன் சொன்னாங்க, இவங்க ரசூலுல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் சொல்கிறதுக்கு முன்னாடி அபூபக்கர் இல்லாதவங்க அழுங்க சொன்னாங்களாம். ஆனால் அவங்க சாப்பிடல. ஏன்னா என்னை விட என்னுடைய ஷேக்கு நல்லா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. இன்றைக்கி நம்ம சாப்பிட்றதுக்கு வச்சுட்டு கொடுப்போம், சரி கொஞ்சம் லேட்டாக வந்து போதும், நம்ம சாப்பிட்றப்பா பார்த்துக்கலாம், எதிர்பார்க்கதான் கிடையாது. நாம் சாப்பிட்டு மிச்சம் வந்து சாப்பிட்டு இல்லை போட்டோம். இப்படி வெளியே சொல்லாட்டிக்குள்ள மனசில் வந்துடுது. அப்புறம் எப்படி மாற்றம் கிடைக்கும், முன்னேற்றம் கிடைக்காது. சரி, அந்த ஷேக்கு நல்லா ருசியாக சாப்பிட்டாங்க. சாப்பிட்டு எல்லா தட்டையும் வாங்கிக்கிட்டு திருப்பி அந்த நதிக்கு வர்றாங்க. இப்போ தன்னுடைய ஷேக்கு சொன்னதை, அதாவது பெண் ருசி அறியாதவள் வழிவிட சொன்னான், வழிவிடு என்று வார்த்தையை சொன்னாங்க, வழிவிடலை. இப்போ அவங்களுக்கு பரிசாக போயிடுச்சு. இப்போ இவங்ககிட்ட வர்றாங்க, சொன்னாங்க, இப்படி அவங்க சொல்லி கொடுத்தாங்க, நான் சொன்னேன் வழி கிடைச்சி, இப்போ என்ன செய்யுதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னோடனே அப்போ இவங்க சொல்லி கொடுத்தாங்களா, திண்ட ருசி அறியாதவள் வழிவிட சொன்னான்னு சொல்லு. வழி ஆச்சரியமாக போச்சு. ஏன்னா நம்மளும் நல்லா வலிச்சு சாப்பிட்டாரு, ருசி சாப்பிட்டாரு, பாவா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டாரு, பிரியமாக சாப்பிட்டாரு, யாருங்க எனக்கு கொடுத்து தராமல் சாப்பிட்டாரு. மனசுக்குள்ள ஓடுது, ஆனால் வெளியே சொல்ல முடியல. சேஷ பேசக்கூடாதுல்ல, மரியாதை குறைச்சி நல்லா சாப்பிட்டேன். அப்போ வாட்சி வரான்னு அவங்க மனசுக்கு ஒரு விதமான ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு விதமான சிரிப்பு, அல்ல வெளியே காட்டிக்க முடியலை. சரி வர்றாங்க, அது மாதிரி சொன்னாங்க, வழி கிடச்சிச்சு. இப்போ ஷேக்கிட்ட ஹவுசுல் முன்னாடி வந்து நிற்கிறாங்க, இப்படியே நிற்கிறாங்க. ரசூல் அவங்க ஹவுஸை புரிஞ்சுக்கிட்டாங்க, இவர் அதுக்கு விளக்கம் கேட்குறாரு போல் தெரியுது அப்படின்னுட்டு அவங்க என்ன செஞ்சாண்டாக்க,
வாயில் நசியத்தெல்லாம் செய்யலை, நடைமுறையில் அவருக்கு விளக்கம் கொடுக்கணும்பதற்காக வேண்டி 2 பேர்த்து கூப்பிட்டாங்க. விளாண்டாங்க, வந்தாங்க. ஆளுக்கு ஒரு கத்தி பெரிய வால் கொடுத்தா, கையில் கொடுத்தாங்க. கையில் வச்சுக்க, இது தலையில் தண்ணி ஊற்றி வை. வச்சாச்சு. இந்த இடத்துல தெருக்கூத்து நடக்குது, போய் பார்த்துட்டு வாங்க. தெருக்கூத்துக்கு போகும் பொழுது இவர் தலையில் இருந்த குடத்தில் ஒரு தண்ணி சொட்டு கீழே விழுந்தாலும் அவர் தலை வெட்டிருக்கு. ஆமாம் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அந்த காலத்தில் தெருக்கூத்து தெரியுமா எல்லாத்துக்குமே. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிப்பாங்க, விடிய விடிய காலைல பார்த்தா அந்த தெருக்கூத்து முடியும். அதெல்லாம் பார்த்துருக்கேன் அந்த காலத்தில். இப்போ இருக்கிற பேரில் இல்லை, அதெல்லாம் கிடையாது, அதிகமாக கிடையாது. இருக்குங்களா? இல்லை. ஏன்டா எல்லாமே டிவி வந்துருச்சு, எல்லாம் வந்துருச்சு, வீட்டுக்குள்ளேயே உட்கார ஆரம்பிச்சாங்க. அப்படிங்கலாம் வீட்டில் டிவி கிடையாது, ஒன்றும் கிடையாது. டைம் பாஸுக்கு என்ன செய்வாங்க, ரோட்டுக்கு வந்துடுவாங்க. ரோட்டில் அந்த மாதிரி என்ன செய்வாங்க, அழகு ஆடையோட பெண்கள் ஆடுவாங்க, அது வேடிக்கை பார்ப்பாங்க, அல்லது கேள்வி பதிலாக கேட்பாங்க. ஆனால் நைட்டு பூரா அந்த டைம் பாஸ் ஆகுதுன்னு தெரியாது. இது அப்படி தெருக்கூத்து அந்த காலத்தில் அப்படி இருந்துச்சு, அப்படியே இருந்துச்சு. அந்த தெருக்கூத்தில் போய் பார்த்துட்டு சொன்னாங்க. போனாங்க. 3 பேர் அங்கேருந்து நின்றாங்க. 3 பேரும் தூங்கவில்லை. இந்த 2 பேர்த்துடைய கவனமும் இந்த குடத்தின் மீது இருந்துச்சு. ஒரு சொட்டு தண்ணி கீழே விட்டோம், சேகர் உத்தரவு தாய்ச்சிடுவாங்க. அவர் என்ன செஞ்சார் அப்படின்னாக்க, ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்தாலும் என்னுடைய உயிருக்கு ஆபத்து அப்படின்னு அதுலேயே கவனமாக இருந்தார். ஆனால் 3 பேரும் தெருக்கூத்தையும் பார்க்குறாங்க. அது காலையில் சேகர்கிட்ட வர்றாங்க, வந்து கேட்குறாங்க, போனீங்களா, தெருக்கூத்தை பார்த்தீங்களா? பார்த்தேன். ரசிச்சிங்களா? ரசித்தேன். எப்படி இருந்துச்சு? நல்லா இருந்துச்சு. ஒரு சொட்டு தண்ணி கீழே விழுந்துச்சா? விடுகலை. ஏன்? அங்கே தெருக்கூத்தை பார்த்தாலும் என்னுடைய கவனம் பூரா அந்த தண்ணி தான் இருந்துச்சு. நீங்கள் 2 பேரும் நாங்களும் வேடிக்கை பார்த்தோம், ஆனால் ஒரு சொட்டு தண்ணீர் கீழே வந்தாலும் தலையை சீவிட ரெடியாக இருந்தோம் உங்கள் உத்தரவு கட்டுப்பட்டு அப்படி சொன்னாங்க. அப்போத்தி அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் எத்தனை பெண்களை நிக்கா முடித்திருந்தாலும், எத்தனை பிள்ளைகளை பெற்றெடுத்தாலும், நாவுக்கு ருசியாக சாப்பிட்டாலும் எங்களுடைய கவனம் பூரா மார்க்கத்தின் மீது தான் இருந்தது. மார்க்கத்துக்கு ஒரு சின்ன ஏற்பாடு இருந்தாலும் அதை நாங்கள் விடமாட்டோம், அதில் ருசியாக இருப்போம், வேகமாக இருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு பின்னாடி தான் அவருக்கு விளங்குது என்னது, இவங்கள் கல்யாணம் முடித்தாலும் கூட இவங்களுடைய கவனமானது மார்க்கத்தினுடைய அடிப்படை சட்டத்தின் மீது இருந்துச்சு. அல்லாஹ் ரசூலுக்கு மாறா யார் நடந்துடக்கூடாது, அதில் கவனமாக ஆன்மீகத்தில் இருந்தார்கள். இதுதான் உண்மை. அந்த நிலைக்கு நம்ம வந்துடணும். நம்ம அதை நல்லா சாப்பிட்டாலும் சரி, மனைமக்களோட இருந்தாலும் சரி, வியாபாரம் இருந்தாலும் சரி, வாங்க சொல்லப்பட்டால் பள்ளிவாசல் கொள்ளணும், திக்ர் செய்யணும். இரவு நேரத்தில் இவ்வளவு நேரம் திக்ர் செய்ய முடிச்சுட்டா அப்படி செய்யறத அதை விடக்கூடாது. எவ்வளோ நேரம் நமக்கு திக்ர் செய்ய நேரம் ஒதுக்கணுமோ ஒதுக்கணும். எவ்வளோ கல்வத்தில் இருந்து அல்லாஹ் அடையின ஆசைப்படுறோமோ அதை ஒதுக்கணும். எவ்வளோ நேரம் முராக்கபா இருக்கிற ஆசைப்படுறோமோ அது இருக்கணும். அது மாதிரி நேரத்தை வகுத்து அந்த அமல்களை நாம் செய்துவதோடு துனியாவையும் தேடுவதற்கு நாம் முயற்சி பண்ணினால் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுப்பான். ஆனால் இன்றைக்கி நடக்குதா? அது இல்லையே. ஒரு திட்டம் போடுறோமா இல்லையா? திட்டம் போடுறது இல்லையோ, கண்டதே காட்சி கொண்டதே கோலம், கிடைச்சா சாப்பிடுக்குவோம், இல்லைன்னா படுத்துங்குவோம். ஏப்பா என்னப்பா செய்கிற? வேலை ஒன்றும் இல்லை, படுத்துங்குறேன். ஏப்பா என்ன திக்கு இருக்குது, குரான் ஓதலாம் வந்து இருக்குதுனாங்களா? அது மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது, மனசு இடம் கொடுக்க மாட்டேங்குது. எவ்வளோ தூக்குறேன்னாக்க இப்போ திக்கு செய்ய மாட்டாக்க மனசில் அந்த மாதிரி இடமே வரமாட்டேங்குது. ஏன் வரமாட்டேங்குது? காரணம் என்ன? யாருடைய தொடர்பிலும் இல்லை, யாருடைய தவஜுகாத்திலும் கிடைக்கல, யாருக்கும் ஹிதமத் செய்து அவங்களுடைய தவஜுகாத்திலும் திரும்பவும் இல்லை, அதெல்லாம் கிடைக்கல. அதனால் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னாக்க, நேரத்தை எப்படி வகுக்கணுமோ வகுத்து அதுக்கு மாதிரி நடக்கணும். இந்த நேரத்தில் தான் நான் தஹஜ்ஜுத் தொழுவேன், இந்த நேரத்தில் நான் குரான் டெய்லி ஓதுவேன், டெய்லி ஒரு நிமிஷம் குறையாமல் ஓதிடுவேன். குரான் ஓதாதவர்கள் குரான் ஓதுறதுக்கு சீக்கிரமாக கற்றுக்கணும். இது நம்மள கடமை. அந்த குரான் ஓதனாக்க எந்தவன் வேஸ்ட். என்ன அதுக்கு செஞ்சாலும் சரி, எனக்கு சரி. ஏன்னா
இருக்கிற எல்லாத்துலேயும் ஆன்மீகத்துடைய பலமே குரானு தான். அது இல்லைன்னா வேறு எதுவுமே நம்ம கிடையாது. அதில் குறைகள் எல்லாம் குறைஞ்சு போயிடும் எல்லாமே. அதனால் நேரத்தை ஒரு நாளைக்கு இவ்வளோ நேரம் குரான் ஒதுக்கணும். அதை எந்த வேலையும் தூக்கி போட்ட வேண்டியதான். யார்கிட்ட ஓதுறது? அழுத்துட்டு போகுது, வீட்டில் மனைவிட்ட போகுது, அண்ணன்கிட்ட போகுது, சகோதரர்கிட்ட போகுது. அதை நீயே எடுத்துப்பாரு. ஏன் நேரத்தை வரிசை பண்ணுற? இல்லை எனக்கு அவங்க யாருக்கு சொல்லித்தருக்கு ஆள் இல்லை, நீயே ஒதுக்கி போ, முயற்சி பண்ண. ஏன் முடியாது? எல்லாம் முடியும். நேரத்தை ஒதுக்குவதும் நான் தான். அதை நம்ம கையில் அல்லாஹ் கொடுத்துட்டான். அல்லாஹ்வுடைய தக்தீர்னு ஒன்று இருக்குது. அந்த தக்தீரில் மீது நடப்பதற்குள்ள வழிகளை ஏற்படுத்தக்கூடிய மதி நுட்பமான அறிவை நம்ம கையில் கொடுத்துருக்கோம். அல்லாஹ் வந்து இதை நம்ம பயன்படுத்தலை, ஏன்னா தான் இருந்தோம், நமக்கு தான் இஷ்டம். அதனால் நல்லா அமல் செய்வதற்கு முயற்சி பண்ணலாமா? நேரத்தை ஒதுக்கலாம். அதுக்கு வேண்டி எல்லாரும் திட்டம் போடுங்க. இப்படித்தான் செய்யணும், முடிவு செய்யுங்க. அது மாதிரி நடங்க. அல்லாஹ் கொடுத்துருக்கோம். இவ்வளோ நேரம் எனக்கு வியாபாரத்துக்கு நேரத்தை ஒதுக்குங்க. இவ்வளோ நேரம் தொழுவுக்கு நேரத்தை ஒதுக்குங்க. இவ்வளோ குலாம் ஒதுக்குங்க, போடுங்க. பார்க்குறோங்க, ஒரு விழா நடந்தால் எப்படி போடுறோம்? வசூலாக பண்ணுறோம். யார் எவ்வளோ நேரம் பேசணும், யார் என்ன செய்யணும், யார் சாப்பாடு பக்கத்தில், யார் எதை கவனிக்கணும், அப்படி திட்டம் வருமா இல்லைங்களா? அதே மாதிரி வாழ்க்கை என்னும் சக்கரத்தில் ஒவ்வொரு நாளும் திட்டம் போட்டு நாம் செயல்படணும். திரும்ப செய்யப்பட்டாக்க இன்ஷா அல்லாஹ் மாற்றம் கிடைக்கும். இன்ஷா அல்லாஹ் அப்படி செய்யலாம். இன்ஷா அல்லாஹ் அல்லாஹ் நம்மளே கபூல் செய்வானாக, அல்லாஹ் நம்மளே ஏற்றுக்கொள்வானாக. கள்ளக்குறிச்சி திக்ர் மஜ்லிஸ்